வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகா தாங்க. இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா, குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு டிஷ் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாழைப்பழ தோசைக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துட்டு அதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். வாழைப்பழ தோசை பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். வாழைப்பழ தோசை பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 2 கப் கோதுமை மாவுக்கு 1,5 கப் அளவு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். அப்புறம் 2 வாழைப்பழம் தேவை. வாழைப்பழம் நல்ல பழுத்த வாழைப்பழமாக 2 எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக நெய் தேவை, தேவையான அளவு உப்பு, வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் எடுத்திருக்கேன். இவ்வளோதான் நம்மளுக்கு வாழைப்பழ தோசை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஒரு பவுலில் 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் 1,5 கப்பு நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதில் கருப்பட்டி, வெல்லம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஆனால் கருப்பட்டி, நாட்டு சக்கரைலாம் சேர்க்கும் போது உங்களுக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 2 கப் கோதுமை மாவு இன்றைக்கி எனக்கு 250 கிராம் இருந்துச்சு. நாட்டு சக்கரை எனக்கு 120 கிராம் இருந்துச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நம்மளுக்கு ஸ்வீட்டை நல்லா எடுத்து கொடுக்கும், அதனால கொஞ்சமாக சேர்க்குறோம். அப்புறம் கொஞ்சமாக வாசனைக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இப்போ நாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை தோசை மாவு பதத்தில் கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நாம் தண்ணி ஊற்றி நாம் மாவு நல்லா கரைச்சிக்கிட்டாச்சு. அப்புறம் 2 வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கோம், அதை நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வாழைப்பழத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். வாழைப்பழத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து வைக்கங்க. வாழைப்பழ தோசை பண்ணுறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அடுத்து நம்ம எப்படி தோசை ஊற்றுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ தோசை ஊற்றுறதுக்கு அடுப்பில் ஒரு கல் வச்சுருக்கோம். கல் சூடானோன்னா அதில் கொஞ்சமாக மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். தோசை சூடும் போதில் அடுப்பு மிதமான சூட்டிலே வச்சு சுட்டுக்கோங்க. நாட்டு சக்கரையில் சேர்த்துருக்கனால நம்மளுக்கு வேகமாகவே அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. தோசை ஒரு சைடு வெந்திருக்கு, மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தோசை ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். தோசையை திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடும் வேகிற வரைக்கும் நம்ம சுட்டு எடுத்துடலாம். இப்போ 2 சைடும் தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு வாழைப்பழ தோசை ரெடியாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க.